ஹாய், வெல்கம் டு மை சேனல். சம்மர் 7-day வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 2 அன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காலையில் எழுந்த உடனே வாய் குப்பிளிச்சுட்டு ஒரு டம்ளர் சூடான சுடு தண்ணி குடிச்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் மெடிடேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு மார்னிங் ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்பூசணி மோர் ஒரு 1.5 டம்ளர் கிட்ட நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. ஒரு துண்டு வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்கோங்க. அதோட தோலை எடுத்துட்டு கொட்டைகளோடு சேர்த்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் இருக்க மாதிரி புளிப்பில்லாத தயிர் அதோடு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி திரும்பவும் நல்லா கிரைண்ட் பண்ணி வடிகட்டி எம்டி ஸ்டமக்கில் இந்த வெண்பூசணி மோர் எடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் ஸ்மூத்தி. இதுக்கு நீங்கள் பரங்கிக்காவை தான் மஞ்சள் பூசணிக்கான்னு சொல்லுவோம். அது ஒரு துண்டு வாங்கிக்கோங்க. அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, தோலும் கொட்டைகளையும் எடுத்துகிட்டு அந்த மஞ்சள் பூசணிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி குக்கரில் வேக வச்சு தனியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஒரு 4 துண்டு இருக்க மாதிரி தேங்காய், ஒரு ஏலக்காய் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி அந்த தேங்காய் பாலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்ச அந்த பூசணிக்காவை முதல்ல நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு ஸ்மூத்தி மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்மூத்தியில் ஒரு 2 ஸ்பூன் இருக்க மாதிரி சியா விதைகளை ஊற வச்சு கலந்து காலையில் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து உங்கள் லஞ்சுக்கு நடுவில், அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் தாகம் எடுக்கிற நேரங்களில் நல்லா சிப் பண்ணி பொறுமையாக தண்ணீர் குடிக்க முயற்சி செய்யுங்க. அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு டம்ளருக்கு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு 2 ஸ்பூன் இருக்க மாதிரி பனக்கற்கண்டு சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மயக்கம் அப்புறம் தலை சுற்றல்லாம் இல்லாமல் இருக்கும். அது மாதிரி நீங்கள் பானங்கள் எடுத்துக்கலாம். இல்லை மோர் அடித்து நீங்கள் குடிக்கிறதாக இருந்தாலும் பரவாயில்ல. எதுவாக இருந்தாலும் பொறுமையாக சிப் பண்ணி குடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அடுத்து உங்களோட லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கருப்புளுந்து வடை தான் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. 100 கிராம் இருக்க மாதிரி உடைச்ச கருப்புளுந்தை தண்ணியில் ஊற வச்சுருங்க. முழு உளுந்தாக இருந்ததுன்னா சீக்கிரமாக உங்களுக்கு ஊறாது. அதனால் உடைச்ச கருப்புளுந்து தான் பெஸ்ட்டு. அது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் இருக்க மாதிரி மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு 20 இலை இருக்க மாதிரி கருவேப்பிலை சேர்த்து பல்ஸ் மூடில் திருப்பி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஊற வச்ச கருப்புளுந்த தண்ணி இல்லாமல் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து பல்ஸ் மூடில் 2 முறை திருப்பி எடுத்தீங்க அப்படின்னா பருப்பு காலும் அரையுமாவே இருக்கும், குறப்பாக இருக்கும். அதுதான் பதம். அதுக்கப்புறம் அதை நல்லா மெலிசாக தட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து ஒரு 4 வடைக்கிட்ட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் கேட்கலாம், சிஸ்டர் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கோம், வடையை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாமா அப்படின்ட்டு. ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 5 ஸ்பூன் ஆயில் கண்டிப்பாக தேவை. அதனால் இந்த வடை சாப்பிட்றதுனால உங்களோட வெயிட் குறையாதுன்னு பயப்படாதீங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும், சரிங்களா? இந்த 4 வடை கூட ஒரு பாயில் பண்ண எக்கும் எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த 4 வடை சாப்பிடும்போது உங்களுக்கு வயிறு ஃபில் ஆகின மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது அப்படின்னா அந்த எக்கை தவிர்த்துடுங்க. இல்லை பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, ஒரு கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னும்போது பாயில் பண்ண எக்கை நீங்கள் ஒன்று எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா டேப்லெட் போடாதவங்க, மெடிக்கல் இஷ்யூ இல்லாதவங்க கண்டிப்பாக நைட்டு டின்னரை ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்னும்போது ஈவினிங் சூப் எடுத்துக்கிட்டா தான் ரொம்ப நல்லது. இன்றைக்கி நீங்கள் சூப்புக்கு காளான் சூப் எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2 கைப்பிடி இருக்க மாதிரி காளான் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அது சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம நார்மலாக எப்படி மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சூப் வைப்போமோ அது மாதிரி நீங்கள் சூப் வைங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சூப் திக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக கார்ன்ஃப்ளவர் உபயோகப்படுத்துவாங்க. அது மாதிரி நீங்கள் உபயோகப்படுத்தாமல் கார்ன்ஃப்ளவருக்கு பதில் ராகி மாவு 1 ஸ்பூன் தண்ணியில் கலந்து அதை சூப்போடு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பு நல்லா திக்காக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நைட்டு டின்னரை ஸ்கிப் பண்ண போகிறோம். ஆனால் டேப்லெட் போடுறவங்க யாராவது இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்கவங்களாக இருந்தீங்கன்னா, நைட்டு டேப்லெட் போடுறவங்க கண்டிப்பாக உணவு எடுத்துக்கணும். உணவு அப்படின்றது சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் பழங்களாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் பழங்களில் வாழைப்பழம் நைட்டு எடுத்துக்கக்கூடாது. ஒரு கொய்யாப்பழமோ இல்லைனா ஒரு ஆப்பிளோ இல்லைனா திராட்சையோ அது மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் மாத்திரைகளை போட்டுக்கலாம். நான் சொன்ன எல்லா பழங்களும் மொத்தமாக சேர்த்து எடுத்துக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பழம் டேப்லெட் போடுறவங்க அதை சாப்பிட்டுட்டு டேப்லெட் நீங்கள் போட்டுக்கலாம், சரிங்களா? நைட்டு படுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்ன நைட் ட்ரிங்க் குடிக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இன்ச் இருக்க சைஸில் இஞ்சி நல்லா திருகிடுங்க. அதே மாதிரி ஒரு நெல்லிக்காவையும் தேங்காய் திருவெல்லாம் நல்லா திருகிட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு அதை வடிகட்டி நீங்கள் படுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்ன குடிச்சிட்டு நீங்கள் படுக்க போகலாம். இது மாதிரி தான் நீங்கள் 2வது நாள் டயட்டில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கக்கூட உணவாக இருக்கும். இது எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நான் சொன்ன இந்த ஃபுட் சார்ட்டில் உங்களுக்கு எந்த உணவு ரொம்ப பிடிச்சிருந்தது சமைச்சு சாப்பிடும்பொழுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் சொன்ன ஃபுட் சார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா
கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களோட வெயிட் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.